நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசைனா இளையராஜா, டான்ஸ்னா பிரபுதேவா, அப்புறம் வந்து ஆக்ஷன்னா விஜயகாந்த், ரைமிங்கான வார்த்தை அப்படின்னா வந்து டிஆர், மாஸ்னா எக்ஸாக்ட்லி நம்ம இளைய தளபதி ஸ்பெஷல். உங்கள்ல இருந்து 50 பேர் இங்க வந்திருக்காங்க. கோடிக்கணக்கான இளைய தளபதி ஃபேன்ஸ்ல இருந்து 50 பேர் இங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்காங்க. அவளை பார்க்கலாமா? Here we go. Welcome to Purvika Mobiles Kollywood King Power and Mallis Construction இளைய தளபதி ஸ்பெஷல். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளைய தளபதியோட பிளட் ஃபேன்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. தளபதியோட தலை சிறந்த ரசிகன் யார் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது வந்து நிறைய ஆடிஷன்ஸ், நிறைய டெஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தாண்டி 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 ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. எல்லாத்தையும் அப்படி குறைச்சு கடைசியா வின் பண்ணி இதுல வந்து விளையாடுறதுக்குரிய தகுதி இந்த 50 இளைய தளபதி ரசிகர்களுக்கு தான் ஆகுது. எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். இன்னைக்கு வந்து இளைய தளபதி அவங்கள பத்தின கேள்விகள் மட்டும்தான் வந்து நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். மொத்தம் 15 கேள்விகள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு 1000 ரூபாய். உங்களோட கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் வந்து நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேரும். அதாவது நீங்கள் சொன்ன உங்கள் சார்பாக வந்து 1000 rupees வந்து பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேரும். இப்போ கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா பச்சை லைட் எரியும், தப்பாக பதில் சொன்னீங்கன்னா சிவப்பு லைட் எரியும். ஓகேங்களா? இந்த 15 கேள்வி இருக்குல்ல, இந்த 15 கேள்வி முடிவில் ஃபைனல் கேள்வி இருக்கு. அந்த ஃபைனல் கேள்வி வந்து கோலிவுட் கிங்கான கேள்வி. அந்த கோலிவுட் கிங் ஆக போகிறவர் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது இந்த பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். அதோட இளைய தளபதியோட தலை சிறந்த ரசிகங்கிற பட்டத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். தளபதியோட லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் வந்திருக்கீங்க இங்கே. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். ஏன்னா வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து தலை ரவுண்ட் போகும்போது வந்து ஒரே ஒரு பெண் தான் இருந்தாங்க. இங்கே 3 பெண் இருக்காங்க. நம்பர் 7, உங்க நேம் சொல்லுங்க. My name is Aparna sir. அப்பர்ணா, என்ன செய்றீங்க அப்பர்ணா நீங்க? நான் BSc Visual Communication ஃபைனல் இயர் பண்றேன். MOP வைஷ்ணவ் காலேஜ். MOP ல பண்றீங்க. இளைய தளபதி விஜய் எவ்வளவு பிடிக்கும்? எப்போல இருந்து பிடிக்கும்? சார் எனக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் கிடையாது. ஸோ அவரை வந்து நான் ஒரு சொந்த பிரதரா பார்க்குறேன். வெரி நைஸ். ஸோ ஒரு அண்ணாக்கு நம்ம எவ்வளோ முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுவோமோ அவ்வளோ பண்ணுவோம் சார். சூப்பர். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க தளபதி ஃபேன்? அறிவு வந்ததுக்கு அப்புறம் தளபதி ஃபேன். வெரி குட். வெல் செட். நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்கூடயும் நிறைய பேசலாம். 22 அவர்கிட்ட மைக் கொடுங்க. ஹலோ சார். வணக்கம். உங்க நேம்? தினேஷ். என்ன பண்றீங்க தினேஷ்? சார் செல்ஃப் எம்ப்ளாய்ட் சார். நம்ம தளபதியோட டயலாக் ஒன்று சொல்லுங்க. அப்படின்னா என்ன டயலாக் சொல்லுங்க டக்குன்னு? நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. என்ன பார்த்து தமிழ்நாட்டில் கேட்ட முதல் ஆள் நீ தாண்டா. கலக்குங்க. வெரி குட். ஒரு நேரம் நம்ம ஜாலியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கேம்குள்ள போலாம். முதல் கேள்விக்கு போலாமா? 1000 rupeesக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி. நடிகர் விஜயுடன் இணைந்து நடித்த உலக அழகி. ஆப்ஷன் ஏ சுஷ்மிதா சென், ஆப்ஷன் பி பிரியங்கா சோப்ரா,
Option C, Yuktamukhi. Your time starts now. Time's up. So, எவ்வளவு பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க, எவ்வளவு பேர் தப்பா சொல்லிருக்கீங்கங்கறத பார்க்கலாம். Lights please. Congratulations. So, number 9. வசந்த் குமார் சார். வசந்த் குமார். என்ன ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. பிரியங்கா சோப்ரா. சோப்ரா. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. பிரியங்கா சோப்ராங்கிறது தான். சார் கொஞ்சம் தள்ளுங்க நம்பர், அந்த நம்பர் பார்க்கலாம். பார்த்ததை மாத்தி பதட்டத்தில் மாத்திட்டியா? என்ன கொடுமை சார். எடுத்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் மட்டும் தப்பான பதில் சொல்லியிருக்காரு. மீதி 49 பேர் கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்க. முதல்ல பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 49 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 1000 ரூபாய் ஈச், 49,000 rupees. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர் மேட்டர். நம்ம 34 கிட்ட மைக் கொடுங்க. தலைமாட்டில் இன்னைக்கு ஒரே கேள்வி உங்கள்கிட்ட இருக்கிறது, தலையை வச்சு மாசான ஒரு படம் எடுத்துட்டீங்க, அடுத்த தளபதியை வச்சு இப்போ மாசான படம் எடுக்க போறீங்க. ஐ எம் வெயிட்டிங். நிஜமா எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை தளபதி அவங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணோன்னு. அவங்ககிட்டலாம் சொல்லணும். அதாவது வந்து மங்காத்தா முடிஞ்ச உடனே என்னை வந்து உண்மையிலேயே ரசித்து வீட்டுக்கு கூப்பிட்டு டின்னர் அவர் கூட என்ஜாய் பண்ணி, அவங்க ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எங்கள் 2 பேருக்கு வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி மங்காத்தா படம் பார்த்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் என்னை கூப்பிட்டாரு. வேறு எந்த ஹீரோவும் என்னை ஒரு அஜித் சார் படம் உங்களுக்கே தெரியும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை வந்து உண்மையாக ஒரு 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 ரசிகனா அவரும் என்ஜாய் பண்ணி பார்த்து என்னை வந்து கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு டின்னர் கொடுத்து, அந்த கெஸ்டர் இட் செல்ஃப் அதே சொல்லுது அவர் எவ்வளோ உண்மையாக இருக்காருன்னு சொல்லிட்டு. நடிக்காம கொள்ளாம இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அதெல்லாம் வந்து நான் போக போக உங்ககிட்ட சொல்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ துப்பாக்கி எவ்வளோ பேர் பார்த்தீங்க? எல்லாருமே பாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? ஏன் இப்போ துப்பாக்கி பற்றி பேசுகிறோம். அடுத்த கேள்வி துப்பாக்கி சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியும் 1000 rupees வர்த்தான கேள்வி. இதுலேயும் நீங்கள் கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா உங்கள் சார்பாக 1000 rupees, எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்களோ அந்த 1000 rupees ஈச் பிரகாரம் நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேரும். ஓகேங்களா? ரெண்டாவது கேள்வி 1000 rupeesக்கான கேள்வி இதோ. இளைய தளபதி விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்தில் விஜயின் கதாபாத்திரத்தின் பெயர்? ஜெகதீஷ் டி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஜெகதீஷ் பி, ஆப்ஷன் சி ஜெகதீஷ் சி. Your time starts now. Time's up. கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் டைட்டான கேள்வி தான். நீங்கள் எவ்வளோ பேர் அந்த உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படிங்கிறத வந்து இப்போ தெரிய போகுது. இப்போ லைட்ஸ் ப்ளீஸ். நாற்பத்தி 9 பேரில் இந்த ரவுண்டில் 9 பேர் தப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெகதீஷ் தனபாலன். ஜெகதீஷ் டி அதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ வந்து பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ரவுண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 40 பேர் கரெக்டாக சொல்றீங்க. 1000 rupees each, 40,000 rupees சேர்ந்துருக்கு. 2 கேள்விக்கு அப்புறம் டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸோட டோட்டல் கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ? 89,000 rupees. இன்னைக்கு நிறைய காசு சேரும்னு நினைக்கிறேன்பா நான். இப்போ 23 கிட்ட மைக் கொடுங்க. அவர் பயங்கர எந்துவா இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நான் மணிகண்ணா. மணி கோயம்புத்தூர்லேருந்து வரேன் சார். கோயம்புத்தூர்? ஆமாம் சார். இந்த ஷோக்காக இப்போ வந்திருக்கீங்க? ஷோக்காக வந்திருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல என்ன செய்றீங்க? பிஸ்னஸ் சார். வெரி குட். ஆக்சுவலாக நான் ஒரு ஆக்டிங் ஸ்டூடெண்ட் சார்.
ஓ இப்போ தியேட்டர் லேபில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்து ஜாயின் பண்ண போகிறேன் சார். அது என்ன எல்லா நடிகர்களும் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களா அசிஸ்டன்ட் டைரக்டரா சரி சார் நீங்கள் நடிகர்களாக டைரக்டர் ஆகிட்டீங்க. நடிகர்கள் டைரக்டர் ஆயிட்டோம். ஓகே சார் நாங்கள் இப்போ டைரக்டராக வந்துட்டு அப்புறம் நடிச்சிருக்கோம் சார். மிஸ்டர் சமுத்திரகனி நோட் திஸ் பாயிண்ட். எல்லாம் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் கரெக்டா? ஓகே சார். வெரி குட். ஸோ நீங்கள் வந்து தியேட்டர் பண்ணுறீங்க, தியேட்டரில் வந்து தியேட்டர் படிச்சிருக்கீங்க நீங்கள். ஓகே. ஸோ உங்களோட ஆம்பிஷன் வந்து ஆக்டர் ஆகணுங்கிறது, பட் ஆனால் வந்து டைரக்ஷன் சார், டைரக்ஷன் பண்ணுங்கிறது. ஸோ டைரக்டர் ஆகிட்டு அப்புறமா நடிகர் ஆகணும். அப்புறம் நடிகர் சார், ஒரு 2 படம் டைரக்ஷன் சார். அப்புறம் மினிஸ்டர், அப்புறம் ஹீரோ, சிஎம், பிஎம் ஆகிட்டு அப்புறம் சார் இன்னொரு 4 இயர்ஸில் அமெரிக்கா தேர்தல் வரும் சார். அப்போ ஒபாமாவுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே கரெக்ட் பண்ணி அப்படியே போயிடல சார். சார் இது ஒரு சின்ன ஆசை தான் சார். ஆமாம் சரி, இதுக்கு போய் இல்லை தளபதி ஃபேன்னு கொஞ்சம் விவரமாக தான் இருக்கீங்க. ஆமாம் மணிகண்ணா, ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய கனவுகள் நிஜமாகணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எங்கள் சார்பாக நீங்கள் வந்து ஒபாமாவை கேட்டதா சொல்லுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பா அம்மாவை நான் கேட்டதா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ மணி. ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம வந்து 3வது கேள்வி போகலாம். இதுவும் 1000 rupees worth-ஆன கேள்வி. ஓகே, 1000 rupees worth-ஆன கேள்வி இதோ. இளைய தளபதி விஜய் தன் அம்மாவுடன் இணைந்து பாடிய பாடல் இவற்றில் எது? ஆப்ஷன் ஏ பம்பாய் சிட்டி, ஆப்ஷன் பி கோத்தகிரி குப்பம்மா, ஆப்ஷன் சி தொட்டபெட்டா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கரெக்டான பதில் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல லைட்ஸ் ப்ளீஸ். வெல் டன், வெல் டன். ஆப்ஷன் சி தொட்டபெட்டா, அதான் கரெக்டான ஆன்சர். 10 பேர் தப்பா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் இது, நம்ம 14. உங்களால் நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன். நான் அந்த அந்த எனர்ஜிலாம் இருந்து அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு சிம்பிள் கேள்வி தானே இது, அவங்க அம்மாவோட பாடினதுங்கிறது. ஆன்சர் எனக்கு நல்லாவே தெரியும், கன்ஃபியூஷனில் எழுத்திட்டேன். ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது சார், அதனால் யோசிச்சு பண்ணலாம்ல. திடீர்னு டென்ஷன் ஆகிட்டேன், ஒன்றும் புரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது உங்களுக்கு 15 செகண்ட் கொடுத்துருக்கோம், அதனால் அவசரப்படாதீங்க. இதனால அவங்க டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு தப்பான பதில் அமைக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ், ஏன்னா 40 பேரில் வந்து இப்போ 10 பேர் தப்பான பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து 30 பேர் தான் இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் கேள்விக்கு முன்னாடி நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ், பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் இந்த கேள்விக்கு சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 30 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வெல் டன். 30,000 rupees 3 கேள்வி. ஸோ இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ? 1,19,000. போக போக ஏறிக்கிட்டே போகும். அந்த கோலிவுட் கிங் கடைசியாக ஆக போகிறவருக்கு கரெக்டாக அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆல் த வெரி பெஸ்ட். இப்போது டோட்டலாக 30 மெம்பர்ஸ் இருக்கீங்க. நம்ம 46 ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் அந்த கேள்விக்கு வரலாம். இது பூர்விகா மொபைல்ஸ், கோலிவுட் கிங், பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன இடைவேளை, அதுக்கப்புறம் எங்கேயும் போடாதீங்க, வந்துருங்க சீக்கிரம். ஓகே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிசம்பர் 4, 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் திரையுலக பயணத்தை தொடங்கிய இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி தனது 20 ஆண்டு திரையுலக பயணத்தை வெற்றிகரமாக கடந்தார். இதை அவர் AL விஜய் இயக்கத்தில் அடுத்து வெளிவர இருக்கும் திரைப்பட குழுவினருடன் கொண்டாடினார்.
Welcome back to Purvika Mobiles Hollywood King powered by Mallis Constructions. இளைய தளபதி ஸ்பெஷலில் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. ஸோ இப்போ டோட்டலாக 50 பேர்லேருந்து இப்போ 30 பேர் தான் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. மீதி 20 பேர் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸில் வந்து தப்பான பதில் சொல்லிட்டு அவுட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த 30 பேர் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத நான் நம்புகிறேன். 48 ஏதோ கேள்வி கேட்கணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து விஜய் சாரோட மதர் வந்து பெரிய சிங்கர், எல்லாருக்கும் இப்போ தெரியும். ஆனால் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி டைமில் வந்து ஐ திங்க் நான் பிறந்த டைம் தான் நினைக்கிறேன். விஜய் சார்லாம் அப்போ தான் பிறந்திருக்கிற அந்த டைம் தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோட ஆர்கெஸ்ட்ராவில் வந்து அவங்க சிங்கர். கூடயே வந்து சந்திரசேகர் சாரும் அவங்க ஃபாதரும் வந்து எல்லா ஊருக்கெல்லாம் போய் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது வந்து அவங்க எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணாங்க. வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க எங்கள் அப்பா இப்போ விஜய் சார் அப்பா எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு they all started together. அந்த சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஏன்னா அவங்களுக்கு பயங்கர மியூசிக் சைடு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவங்க ஷோபா மேடம் அவங்களுடைய பிரதர் தான் எஸ்என் சுரேந்தர் சிங்கர். அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம மோகன் சாருக்கு 85 ஃபிலிம்ஸுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய நல்ல சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க அவங்க. ஏதோ மோகம் அவர் பாடலை. ஏதோ மோகம் நிறைய பேர் அது ஒரு கேள்வியாக கூட கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சொல்லலாம் ஏதோ மோகம் பாடினது வந்து எஸ்என் சுரேந்தர் கிடையாது, கிருஷ்ணச்சந்தர் அப்படின்ற ஒரு சிங்கர். கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இருக்கும் அவங்களோட வாய்ஸும். ஸோ 48 ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க சொல்லுங்கள் சார். ஹாய், உங்கள் நேம்? தியாகு சார். தியாகு, சொல்லுங்கள் தியாகு. நிறைய ஸ்டேஜில் மிமிக்ரிலாம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு தலைவர் மாதிரி. ரெடி, ஜூட். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் வீட்டில் இருக்க குட்டி பாப்பாவுக்கும் எனக்கு இளைய தளபதி என்ற பட்டத்தை கொடுத்து என்னை வாழ வைக்கும் என் ரசிக பெருமக்களுக்கும், மேலும் வெங்கட் பிரபு சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லி ஆகணும். மங்காத்தா பார்த்தேன் நானும். லாஸ்ட் போன இயர் ரம்ஜானுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. படம் எதிர்பார்த்ததை விட நல்லாவே போச்சு. மென்மேலும் வளர வெங்கட் பிரபு அவர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அப்படியே சார் அப்புறம் அப்படியே கொஞ்சம் டேட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சீக்கிரமா ஒரு டேட். இல்லை சார், இப்போதான் வந்து இளைய தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணலாமே கேமராக்கு நீங்க தளபதி சொல்லு. சார் அப்பா இது நல்ல சான்ஸா இருக்குப்பா. இப்படியே சான்ஸ் கேட்டுடலாம் வா எல்லாரும். யாருக்கு? ஆமா சார். சார் நீங்க விஜய் சார் வச்சு பண்ணுங்க, உங்களுக்கு சம்பளமே இல்லை. ஓகே, நாங்க ஒவ்வொரு ரசிகனும் 1 ரூபா கொடுத்தாலே இப்போ எவ்வளவு ரசிகர்கள் இருக்கோ உங்களுக்கு எவ்வளவு கோடி சம்பளம். சூப்பர் சார். தேங்க்யூ. ஓகேவா சார்? பின்னிட்டீங்க போ, பின்னிட்டீங்க. 5 ரூபா சார். எவ்வளவு ஆச்சுங்க? நீங்களே ப்ரொடியூஸே பண்ணிடலாம் சார். ஆமாயா, சீரியஸா பண்ணிடலாம் சார். நான் நாளைக்கே போய் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றேன், ப்ரொடியூசர் ஆகுறேன், தளபதி வச்சு ஒரு படம் பண்றப்பா. தளபதி ஃபேன்ஸ் மட்டுமே நம்பி. ஓகேங்களா சார்? இந்த கான்செப்ட்ல நான் ஒரு கதை வச்சிருக்கேன், தயவுசெய்து லீக் பண்ணிடாதீங்க சார். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். அந்த கதையை நீங்க படமா பண்ணுங்க. Thank you ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க தான் ஹீரோ சார். எப்பா சார் ஏப்பா சார் ஹீரோ 60 வயசு சார். எனக்கு அந்த ஃபாரின் மேக்கப் மேன் வரணும். ஏன்னா பிகாஸ் ஓகே சார். அதனால எனக்கு கொஞ்சம் ஏஜ்டா காட்டுறது கஷ்டம் என்னோட பிசிக்கால. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் சார். ஏன்னா எனக்கு வந்து உங்க கதையில கரெக்டா உட்காரணும் நான். ஓகே சார். ஓகே, பட் இருந்தாலும் அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சார். தேங்க் யூ வெரி மச். இப்போ நான் கேட்க போற கேள்வி வந்து 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கேள்வி. 30 பேர் இருக்கீங்க. இப்போ வந்து கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா 2000 rupees per correct answer பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ்ல போய் ஏற போகுது. ஓகே, ஸோ 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ. விஜய் தன் தந்தையின் இயக்கத்தில் கதாநாயகனாக நடித்து
வெளிவந்த திரைப்படங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8. Your time starts now. Time's up. Time's up. Time's up. ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ரொம்ப கரெக்டாக டோட்டலாக ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இதுக்கான கரெக்டான பதில் கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்க இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். ஃபேன்டாஸ்டிக். ஃபேன்டாஸ்டிக். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். ஒருத்தர் மட்டும்தான் தப்பா பதில் சொல்லிருக்கீங்கப்பா. மற்றவங்க எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஃபேன்டாஸ்டிக். நம்ம 6 கிட்ட மைக் கொடுங்க. உங்க நேம்? ஷில்பா சார். கரெக்டான ஆன்சர் என்ன? 8 சி. 8. என்னென்ன படங்கள் அவர் பண்ணியிருக்காரு தெரியுமா? தெரியும். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. சைலன்ஸ். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. ஓகே. நாளைய தீர்ப்பு. ஓகே. தேவா. ஓகே. ரசிகன். ஓகே. சிந்துர பாண்டி. ஓகே. மாண்புமிகு மாணவன். சூப்பர். விஷ்ணு. சூப்பர். 2 தான். நெஞ்சினிலே. ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா. 7. அடுத்தது சுக்ரன் தப்பு. once more. Fantastic. ஒரு உண்மையான தளபதியோட ரசிகை தான் சொல்லணும். வெரி குட், வெல் டன். நல்லா கரெக்டான 8. ஆப்ஷன் சி 8 அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். ஸோ இப்போ வந்து நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த கேள்விக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 29 பேர் கடை சொல்லுங்க. 58,000 rupees. இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1,77,000. வெல் டன். வெரி குட். 30 பேர் இருந்தீங்க போன கேள்வியில். அதில் வந்து ஒருத்தர் மட்டும் தப்பா பதில் சொல்லி இப்போ 29 பேர் இருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். 3,000 rupees worth question உங்களுக்காக. நடிகர் விஜய் தனது படங்கள் தவிர வேறு எந்த 2 நடிகர்களுக்கு பாடல் பாடியுள்ளார்? ஆப்ஷன் ஏ சூர்யா பரத், ஆப்ஷன் பி சூர்யா விக்னேஷ், ஆப்ஷன் சி சூர்யா கரண். Your time starts now. Time's up. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். லைட்ஸ் ப்ளீஸ். வெல் டன். வெரி குட். 29 பேர்ல 4 பேர் மட்டும் தப்பா பதில் சொல்லிருக்கீங்க. 25 கிட்ட மைக் கொடுங்க. உங்க நேம்? கணேஷ். என்ன கணேஷ் தப்பு பண்ணிட்டீங்க? என்ன ஆன்சர் சொன்னீங்க நீங்க? சூர்யா கரண் போட்டு சார். சூர்யா கரண் ஆப்ஷன் சி போட்டீங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி சூர்யா அண்ட் விக்னேஷ். அதான் கரெக்டான ஆன்சர். காலத்துக்கேத்த ஒரு கானா. அது வந்து யுவன் மியூசிக்ல வந்து வேலை படத்துல வந்து விக்னேஷ்காக வந்து விஜய் சாரும் நாசர் சாரும் பாடியிருப்பாங்க. பிரேம்ஜி ராப் நடுவில் வரும். கரெக்ட். சூர்யாக்கு என்ன பாட்டு பாடியிருக்காரு? தம் அடிக்கிற ஸ்டைல் சார். எக்ஸாக்ட்லி. தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்தா அதேதான். பரணி மியூசிக் டைரக்டர் பரணி. உங்களுக்கு 50 மதிப்பெண்கள். வெல் டன். ஆனால் எனக்கு அவர் பாடினதுலேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஓ பேபி பேபி பியூட்டிஃபுல் சாங். அது செம்ம டியூன். அது எனக்கு ஃபுல்லாக தெரியாது அந்த சாங்கு. பட் சரணம் வந்து செம்ம மெலடி. அவர் வாய்ஸ் மெலடிக்கும் சூப்பராக செட் ஆகும். முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸான சாங்ஸ் தான் நிறையா பாடிட்டு இருந்தார். ஆனால் வந்து ஒரு மெலடிக்குள்ளே வந்து அவர் பாடினது வந்து ஐ திங்க் இதில் தான் ஓ பேபி பேபி தான் வந்து காதலுக்கு மரியாதை தான் வந்து பர்ஃபெக்டாக அவர் செட் ஆச்சு. ஏன்னா சரணம் வந்து ரொம்ப நல்ல சரணம். தானே 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 தானே. வார்த்தைகள் இருந்தால் ஃபுல்லாக பாடலாம். வார்த்தை தெரியல.
இசைஞானி காம்பினேஷன். அது ஐ திங்க் அதுதான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் நினைக்கிறேன். ஐ மீன் அது வேற லெவலில் வந்து நம்ம தளபதியை வந்து ஆமாம் ஐ திங்க் ஸ்டார் விட ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்து ஐ திங்க் அந்த ஃபிலிம் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தளபதிக்கு வந்து அமைஞ்ச ஒரு அற்புதமான மெகா ஹிட் ஃபிலிம், சூப்பர் ஃபிலிம். எல்லாருமே வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஹைப் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் பேசுறது, ப்ரொடியூசர் சைடில் பேசுறது, எல்லாருமே வந்து பேசுறது என்னன்னா வந்து வருஷம் 16 மாதிரி இருக்குது படம், வருஷம் 16 லெவலில் போகும். ஏன்னா ஃபாசில் சார் அதே காம்பினேஷனு அப்படிங்கிறதுனால வந்து அதே லெவலில் போகும் அப்படின்னா வருஷம் 16லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு அந்த படம். அதுக்கு முடியாது. பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 25 பேர் கரெக்டாக சொல்லிருக்கீங்க. 3000 rupees, 75,000. Well done, well done. சார் இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் 2,52,000. எப்பா கலக்குறீங்க அப்பா. வெறும் 5 கேள்வி, 5 கேள்விக்கு அப்புறம் 2,52,000 ரூபாய் சேர்த்துருக்குன்னா வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் 10 கேள்வி இருக்கு, யோசிச்சு பாருங்க. எப்பா உண்மையான தளபதி ஃபேன்சியா. பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களால நல்லா ஏறுது. இது அடுத்து 6வது கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. இந்த கேள்வி பற்றிய டீடைல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்து இந்த பிரேக் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? இது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் மலிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கலாம். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளைய தளபதி விஜய் அவர்கள் தனது ரசிகர் மன்றங்களை 2009ஆம் ஆண்டு தனது பிறந்த நாளன்று மக்கள் இயக்கமாக மாற்றினார். அதன் மூலம் அவர் ஆண்டுதோறும் 32 குழந்தைகளை படிக்க வைக்கிறார். நிறைய இலவச திருமணங்களை நடத்தி வைக்கிறார். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மலிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 25 பேர் இருக்கீங்க. ஆனால் இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி இந்த கேம் ஷோவில். ஏன்னா வந்து அடுத்த ரவுண்ட் ரெட் கார்பெட் ரவுண்ட். ஓகேங்களா? ரெட் கார்பெட் ரவுண்டுக்கு 5 பேர் மட்டும்தான் தேவைப்படுவீங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைமிங். இந்த டைம் வந்து 15 செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கரெக்டான பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படும். ஸோ இந்த இதில் வந்து டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இல்லைங்களா? அடுத்து யார் அந்த ஃபர்ஸ்ட் டாப் 5 டைமிங்லேயும் கரெக்டான ஆன்சர்லையும் யார் சொல்கிறாங்களோ அவங்க 5 பேர் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ரெட் கார்பெட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு தகுதி பெறுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் வந்து 3,000 rupees worth ஆன கொஸ்டின் தான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ குட் லக். 25 பேர் இருக்கீங்க. 6th கொஸ்டின் இதுவும் 3,000 rupees worth ஆன கொஸ்டின் தான். ஏன்னா ஜாலியெல்லாம் விளையாடியாச்சு. ரெட் கார்பெட் ரவுண்ட் வரதுக்கான 5 பேர் தான் எங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 ரெட் கார்பெட் மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான கேள்வி இது. 3,000 rupees worth ஆன கேள்விக்கு போகலாமா? ஓகே, ரெட் கார்பெட்டுக்கான கொஸ்டின் 3,000 rupees worth ஆன கொஸ்டின் இதோ. விஜய் திருமணத்திற்கு பின் வெளியான முதல் திரைப்படம். ஆப்ஷன் ஏ மின்சார கண்ணா, ஆப்ஷன் பி நெஞ்சினிலே, ஆப்ஷன் சி என்றென்றும் காதல். Your time starts now. Time's up. எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். லைட்ஸ் ப்ளீஸ். வாவ், 25 பேர்ல வெறும் 7 பேர் மட்டும்தான் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. Congratulations to all 7 of you, man. Hard luck.
ஹார்ட் லக் டு ஆல் ஆஃப் யூ. 22 கரெக்டான ஆன்சர் என்ன? மின்சார கண்ணா. ஆப்ஷன் ஏ மின்சார கண்ணா அப்படிங்கிறதா கரெக்டான பதில். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நம்பர் 6 சி. சி என்றென்றும் காதல். பட் ஆப்வியஸ்லி நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஹார்ட் லக் டு யூ. ஆப்ஷன் ஏ மின்சார கண்ணா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கரெக்டாக 7 பேர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கேள்விக்கு முன்னாடி நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 21,000 ரூபாய் சேர்ந்துருக்கு. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2,73,000 rupees. இன்னும் அமௌண்ட் ஏறும். இப்போ த டஃப் டைம். 7 பேர்ல யார் அந்த டாப் 5 மெம்பர்ஸ்? ஏன்னா 5 மெம்பர்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ யார் அந்த டாப் 5 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யாரு? நம்பர் 47. இப்போ நம்பர் 2 யாருன்னு பார்க்கலாம். செகண்ட் வந்து 34. இப்போ ரெட் கார்பெட் விளையாட போற 3வது நபர் யாரு? நம்பர் 37. Number 35. Final person who's going to come play the red carpet round is 48. கண்டிப்பாக வந்து வெரி வெரி ஹார்ட் லக் உங்களுக்கு என்ன சொல்லணும். ஏன்னா வந்து நீங்களும் கரெக்டாக தான் சொன்னீங்க, டைமிங்கில் தான் போயிருக்கு. பட் யூஆர் ஆல்சோ வெரி ட்ரூ இளைய தளபதி ஃபேன் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வின் பண்ணுறோம் தோக்குறோம் அப்படிங்கிறதில்ல. இவ்வளோ தூரம் வந்து இந்த 50 பேரில் நீங்கள் வந்து அந்த 50 பேரில் இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. ஆனால் அந்த 50 பேர் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்கீங்கிறது தெரியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. இவ்வளோ இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே வந்து எங்கள் பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக, எங்கள் டீம் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அண்ட் ஃபார் த லேடிஸ் as well, played very well. ஸோ இப்போது த ரெட் கார்பெட் ரவுண்ட். ஸோ இந்த 5 பேர் அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள், அவங்களுக்கு தளபதி கிட்ட பிடிச்ச விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு ரெட் கார்பெட் ரவுண்ட். டோன்ட் கோ எனிவேர், ஸ்டே டியூன்ட். இளைய தளபதி விஜய் அவர்கள் தீவிர அசைவ பிரியர். அவர் மதிய உணவில் மட்டன் சேர்த்துக் கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார். தமிழகத்தில் தென் பகுதியில், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் படப்பிடிப்பு நடந்தால் தனது உறவினர்கள் வீட்டிற்கு சென்று நெய்மீன் குழம்பை ருசிக்க தவறவே மாட்டார். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ரெட் கார்பெட் ரவுண்ட் வந்தாச்சு. 5 பேர் செலக்ட் ஆயிட்டீங்க. முதல் செலக்ட் ஆனவர், உங்க பேர் என்ன? பத்ரி சார். பத்ரி, என்ன செய்றீங்க பத்ரி? பிஎஸ்சி விஸ்காம் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். கரஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். எப்போல இருந்து நீங்க இளைய தளபதி ஃபேன்? நான் பூவே உனக்காக படம் டிவியில பார்த்ததுலேருந்தே விஜய் ஃபேன் ஆயிட்டேன். ஓகே பத்ரி, தளபதி படம் தானே பத்ரி? ஆமா. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். அடுத்தது செகண்ட், உங்க நேம்? இம்ரான் கான். இம்ரான் கான், நீங்க என்ன செய்றீங்க இம்ரான் கான்? சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணுறோம். சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர். இளைய தளபதி அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது என்ன? எப்பவுமே டான்ஸ் தான் சார். எப்பவுமே டான்ஸ் தான், முன்னாடி அதான் சொன்னீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மூணாவது, உங்க நேம்?
ரமேஷ். ரமேஷ் என்ன சரிங்க ரமேஷ்? மெக்கானிக்கா இருக்கு. எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல? சென்னை தானா? வேலூர். வேலூர். வேலூர்லேருந்து இளைய தளபதிக்காக வந்து இங்கே வந்து விளையாட வந்திருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்க? பையன் ஒருத்தர் இருக்கு. ஒரே பையன். பையன் பேர் என்ன? கிஷோர். கிஷோர். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஃப்ரம் திருவண்ணாமலை. சுனில் ஃப்ரம் திருவண்ணாமலை. என்ன கல்யாணம்லாம் ஆகல. எனக்கு கல்யாணம்லாம் ஆகல. ஜாலியாக இருக்கீங்க? ஜாலியாக இருக்கேன். சந்தோஷமா? பிடெக் முடிச்சிருக்கேன், ஜாப் சர்ச் பண்ணிருக்கேன். இந்த சந்தோஷம் நீடிக்காது, கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட் அதுக்கு. தேங்க்ஸ். நீங்கள் எப்படி உங்களுக்கு தளபதியோட எல்லாமே பிடிக்கும்? ஐ மீன் ஆப்வியஸ்லி நம்ம வந்து தளபதி ஃபேன் அப்படின்னோடனே வந்து அவர் வந்து என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்கும். அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட சிங்கிங்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் நம்ம அதை வந்து பயங்கரமாக நம்ம ரசிப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ரசிப்பீங்க? அவர் டான்ஸ் சொன்னார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கார்டனுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லா செடியும் பூத்துருக்கும் போது எந்த பூ அழகாக இருக்குதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அட்ரா 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 அந்த மாதிரி தான் சார் தளபதி கிட்ட எது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே போகலாம். அதனால அது இன்னும் ஃபேண்டாஸ்டிக். ஓகே சூப்பர், தேங்க்யூ. உங்கள் நேம்? ஃபிஃப்த். தியாகு சார். தியாகு என்ன பண்ணுறீங்க தியாகு? நீங்கள் ப்ரைவேட் கன்சல்டன்சியில் ப்ரைவேட் கன்சல்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கரெக்டு. அது இளைய தளபதி ஃபேன். உங்களுக்கு வந்து அவருடைய ரொமான்டிக் ரோல்ஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்னா அவருடைய மாஸ் ரோல்ஸ் பிடிச்சிருக்கா? ஓப்பனிங் சாங்கு காட்டுற விதம் மாஸ் தான். இதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லுவாங்க. ஓப்பனிங் சாங்கு சச்சின் மாதிரி படமும் ரொம்ப பிடிக்கும் சார். சச்சினும் பிடிக்கும். சச்சின் ரொம்ப ஓகே, சச்சினும் பிடிக்கும். ஆனால் மாஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரொமான்டிக்கை விட போக்கிரிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி எவ்வளோ நேரம் கத்திருப்பேனே தெரியல. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கலாம் ஷட்டர் இடிச்சுட்டு தூக்கின உடனே தலைவர் இப்படி சுற்றின்னு வரும்போது மூணா பிரியும் போதெல்லாம் சூப்பர். வெல் டன் தியாகு. ஓகே ரைட். இப்போ நான் வந்து இந்த ரெட் கார்பெட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கேள்வி கேட்பேன். இது வந்து காமன் கொஸ்டின் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனி கேள்வி இப்படி தான் கேட்கப்படும். இதில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். தப்பாக சொன்னீங்கன்னா அவுட் ஆஃப் த கேம். ஸோ அதே மாதிரி ரெட் லைட் அண்ட் க்ரீன் லைட் எரியும். உங்களுக்கு இந்த வாட்டி வந்து நான் 4 ஆப்ஷன்ஸ் தருவேன். முன்னாடியெல்லாம் இது குரூப்பாக விளையாடும் போது 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். இப்போலேருந்து வந்து 4 ஆப்ஷன்ஸ் தருவோம். ஸோ கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஓகே பத்ரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து 5000 rupees worth ஆன கொஸ்டின். ரெடி? ஓகே சார். ரெடி. நிலாவே வா திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆப்ஷன் ஏ தேவா, ஆப்ஷன் பி வித்யாசாகர், ஆப்ஷன் சி மணி சர்மா, ஆப்ஷன் டி இளையராஜா. Your time starts now. Time's up. அற்புதமான சாங்ஸ். ஆமாம் சார். அற்புதமான சாங்ஸ் அந்த படத்தில். அற்புதமான மெலடிஸ் இருக்கும். ரொம்ப அற்புதமான. அதில் தானே நீ காற்று நான் மரம். ஆமாம். ரொம்ப அற்புதமான சாங். நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னீங்க? கரெக்ட் ஆன்சர் தான் சார் சொல்லியிருப்பேன். நீங்கள் லைட்டு போட்டுடலாம். அப்படியா? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? ஆமாம். லைட்ஸ் ப்ளீஸ். ஆப்ஷன் டி வித்யாசாகர். படத்துல 2 பாட்டு வேற அண்ணன் பாடியிருக்காரு. ஒரு பாட்டு சந்திர மண்டலத்தில், அது எஸ்பிபி சரணோட சேர்ந்து பாடினாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாட்டு வந்து அனுராதா ஸ்ரீராம் மேமோட பாடியிருப்பாரு. அது என்ன சாங்? நிலவே நிலவேன்னு சொல்லிட்டு செம மெலடி சாங். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. துப்பாக்கியில உங்களுக்கு பிடிச்ச டயலாக் என்ன சொல்லுங்க? துப்பாக்கியில் எனக்கு பிடிச்ச டயலாகா? எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஆளை வந்து அந்த கன் வச்சு மொட்டை மாடியில் பேசுவாங்க தெரியுமா 2 பேரும். அந்த சீன் தான். அந்த ராணுவத்தை பற்றி பேசுவாங்க. உங்களுக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்க. அந்த டயலாக் நீங்கள் சொன்னவொன்னே எனக்கு ஞாபகம் வருது. நான் பேசுவா. சொல்லுங்க. ஒரு நாள் நம்ம புதுக்கோட்டை பையன்தான், செல்வராஜன்னு பேர். எங்கள் கேம்ப்லேயே அவனை காணும். 7 நாள் தேடணும், 8வது நாள் கிடைச்சான். பாவம் அவங்க கேம்பில் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இந்த பியர் பாட்டில் அதை அவன் கண்ணில் இறக்கி
அதை உள்ளே அமுத்தி அவனை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அப்பா அடிச்சுக்கிறாரு, அவங்க அம்மா அழுகுறாங்க, அவங்க அக்கா தம்பி அப்படியே கதறாங்க. ஆனால் 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா மிலிட்ரிக்கு. இந்த டயலாக் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. இங்கே இருக்கிற மொத்த விஜய் நான் ஃபேன்ஸாக நான் சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் ஆர்மி. ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் டயலாக். அது உண்மையிலேயே அதை கேட்கும் போதே நமக்கு வந்து கண்ணில் அப்படி தண்ணி வரும். அது வந்து அதுதான் பவர். அது வந்து நம்ம சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் ஆர்மி. அந்த டயலாக் எழுதின முருகதாஸ் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ வெரி மச். பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இம்ரான். 5000. ஸோ இப்போ உங்கள் சார்பாக 5000 rupees வந்து நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போயிருக்கு. ஸோ இம்ரான் ரெடி? ரெடி சார். இம்ரானுடைய ரெட் கார்பெட் கேள்வி இதோ. விஜய் அஜித் இணைந்து நடித்த ராஜாவின் பார்வையிலே திரைப்படம் வெளியான ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1994, ஆப்ஷன் பி 1995, ஆப்ஷன் சி 1996, ஆப்ஷன் டி 1997. Your time starts now. கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ டீப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து இயர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க இம்ரான்? பி 1995. பி 1995 கொடுத்துருக்கீங்க. ஸோ அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். பிளட் அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வந்து விஜய் அண்ணா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. தளபதி தலை 2 பேரும் காப்பாற்றிட்டாங்க உங்களை. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ 3வது கேள்வி. ஓகே ரமேஷ், உங்களுக்கான கேள்வி ரெட் கார்பெட் கேள்வி. 5000 rupees worth. 2 பசங்க பக்காவாக சொல்லி ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ. உங்களுக்கான கேள்வி. புதிய கீதை திரைப்படத்தின் இயக்குனர். ஆப்ஷன் ஏ வின்சென்ட் செல்வா, ஆப்ஷன் பி செல்வ பாரதி, ஆப்ஷன் சி ஏ வெங்கடேஷ், ஆப்ஷன் டி ஜெகன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆன்சர் என்ன போட்டீங்க? ஜெகன். டி ஜெகன். டி ஆப்ஷன் டி ஜெகன் போட்டிருக்காரு. கரெக்டான ஆன்சரா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரெட் லைட்ஸ் ப்ளீஸ். எல்லாம் பக்கா ஷார்ப்பா இருக்கீங்க. வெரி குட், வெல் டன். ஜெகன் அவங்க இயக்குன படம் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆல் தி வெரி பெஸ்ட் ரமேஷ். எல்லாம் கரெக்டாக இருக்கீங்கப்பா, ஷார்ப்பாக இருக்கீங்க. இன்றைக்கி நிறைய காஸ்ட் சேரும்னு நினைக்கிறேன். ஓகே, 4th சுனில், உங்களுக்கான கேள்வி ரெட் கார்பெட் கேள்வி. 5000 rupees இதோ. நடிகர் விஜய் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான திரைப்படம். ஆப்ஷன் ஏ வெற்றி, ஆப்ஷன் பி சாட்சி, ஆப்ஷன் சி ஓம் சக்தி, ஆப்ஷன் டி பட்டத்து ராஜாக்கள். Your time starts now. Time's up. சுனில், நீங்க என்ன பிரஸ் பண்ணிருக்கீங்கங்கறத பார்க்கலாம். கரெக்ட்டா தப்பான லைட்ஸ் ப்ளீஸ்.
எல்லாம் ட்ரூ பிளட்டட் தளபதி ஃபேன்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறீங்கய்யா. ஃபென்டாஸ்டிக். சூப்பர் சூப்பர் கலகணும். ஸோ கரெக்டான ரிசல்ட் ஏ வெற்றி. சூப்பர் கரெக்டான ஆன்சர் அதான். கரெக்டாக வின் பண்ணிட்டீங்க. 4 பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் 5 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரெட் கார்பெட் ரவுண்டில் தாக்கு பிடிக்கிறது. ஆல் தி பெஸ்ட் தியாகு. ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி இதோ. விஜயின் திருமண நாள். ஆப்ஷன் ஏ 25/9/1999, option B 25/4/1999, option C 25/8/1999, option D 28/5/1999. Your time starts now. Time's up. Okay, Thiagu. இது கொஞ்சம் பர்சனலான கேள்வி தான். பட் இருந்தாலும் வந்து ஆஸ் அ ஃபேன் யூ ஷுட் நோ ஆல் திஸ். இல்லை கோலிவுட் கிங் ப்ரோக்ராம் மட்டும் திருமணம். கோலிவுட் கிங் விஜய் சார் பற்றி என்ன வேணா கேட்பேன் நான். அது என்ன போங்கா இருக்கு? நீ விக்கிபீடியாவில் படிச்சது மட்டும் கேட்கணுமா? நான் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்குலாம் ஈஸியாக கேட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியும் சார். அதோட ஆன்சர் எல்லாமே அவனுக்கு தெரியுமா? சரி, இந்த ஆன்சர் அவனுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன சொல்கிற இப்போ நீ? சொன்ன அப்புறம் தெரியும். சரி, நீ ஒரு ட்ரூ ஃபேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீ கரெக்டாக சொல்லிருப்பாங்கிறத நம்புகிறேன். லைட்ஸ் பார்க்கலாம். பதிரி சொல்லுங்க ஆன்சர்னா. ஆகஸ்ட் 25th 1999. ஏன்னா நான் வந்து போன இயர் வேலாயுதம் வர்றதுக்கு முன்னாடி விஜயனாவோட ஃபோட்டோ எடுத்தேன். அது கரெக்டாக வேலாயுதம் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி நினைக்கிறேன் 22nd நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணா அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் டே விஷஸ். நான் அவர் தோல் கை போட்டு தேங்க்ஸ்டான்னு சொன்னார். அப்போ ஒரு ஸ்டில்லு கொடுத்தாரு. பத்ரி இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஆப்ஷன் சி 25/8/1999 தான் கரெக்டான ஆன்சர். ஹார்ட் லக் தியாகு, ஹார்ட் லக் தியாகு. நிஜமா கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். பட் ஆனால் வந்து யூனோ he was right. ஸோ இஸ் அ பெட்டர் ட்ரூ இன்னும் ஃபாலோ பண்ணுற ஃபேன்னா சொல்லணும். அதான் உண்மை. நீ தனியாக அப்புறம் கவனிச்சுக்கவனே அதெல்லாம் அவங்க வேறு. இப்போ பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். 4 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இல்லை 5000 rupees ஈச் கரெக்ட் ஆன்சர் இருக்கு. லெட்ஸ் see. 20,000 rupees. Well done boys. இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ? 2,93,000 rupees இப்போ பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் சேர்ந்துருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த 5 contestants. ஆனால் தியாகு ஐம் ரியலி சாரி பட் குட் ஒர்க். அது இது வரைக்கும் வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் யுவர் கெரியர், யுவர் ஸ்டடீஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ வந்து அடுத்தது நீங்கள் 4 பேருக்கு தனித்தனி கேள்விகள் கிடையாது, ஒரே கேள்வி தான். ஆப்ஷன்ஸ் நீங்கள் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூர்விகா மொபைல்ஸ், கோலிவுட் கிங், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திப்போம். டோன்ட் கோ எனிவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடிப்பில் மட்டுமின்றி பாடுவதிலும் தனது முத்திரையை பதித்த இளைய தளபதி விஜய் அவர்கள் இதுவரை 24 பாடல்களை பாடியுள்ளார். தனது 25வது பாடலை AL விஜய் இயக்கத்தில் GB பிரகாஷ்குமார் இசையமைப்பில் தான் நடித்துக் கொண்டிருக்கும் அடுத்த படத்தில் பாட இருக்கிறார். Welcome back to Purvika Mobiles, Kollywood King, powered by Malli's Constructions. Thank you very much. இப்போ வந்து நம்ம ரெட் கார்பெட் ரவுண்ட் விளையாடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஆக்சுவலி ஒருத்தர் மட்டும் லைட்டாக பிட்டாகோ ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட இப்போ 4 members இருக்காங்க. ஸோ அந்த 4 பேருக்கு காமனான ஒரு கேள்வி கேட்கப்படும். அதை முன்னாடி விளையாடின மாதிரி தான். கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சார்பாக 10,000 rupees பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேரும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் to all 4 of you. Sunil, Ramesh, Imran
and Badri. Okay? உங்களுக்கான 10,000 ரூபாய் மதிப்புள்ள கேள்வி இதோ. விஜய் நடித்த மின்சார கண்ணா திரைப்படத்தின் வசனகர்த்தா. ஆப்ஷன் ஏ KS ரவிக்குமார், ஆப்ஷன் பி நம்பிராஜ், ஆப்ஷன் சி MA கென்னடி, ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை பிரபாகர். Your time starts now. Time's up. இப்போ நீங்கள் வந்து ஆன்சர்லாம் லாக் பண்ணிட்டீங்க. இப்போ கரெக்டாக லாக் பண்ணியிருக்கீங்களா தப்பாக லாக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒருத்தராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பத்ரி, இது கரெக்டாக தப்பா? பின்றாயா ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி செகண்ட் இம்ரான் பார்த்துடலாம். லைட்ஸ் ப்ளீஸ். எல்லாம் பின்னி பெண் எடுக்கிறீங்க. ரமேஷ் உங்க லைட்ஸ் பார்க்கலாம். சுனில் உங்க லைட்ஸ் பார்ப்போம் கரெக்டா தப்பான்னு. லைட்ஸ் ப்ளீஸ். சுனில் நீங்க என்ன ஆன்சர் கொடுத்தீங்க? என்ன ஆப்ஷன்? பி நம்பிராஜ். பி நம்பிராஜ். நீங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க? A KS ரவிக்குமார். ஆனா கரெக்டான ஆன்சர் C MA கென்னடி. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹார்ட் லக். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ரவுண்ட் தாண்டி, அவரை விட ஒரு ரவுண்ட் தாண்டி நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து விளையாடுனீங்க ரமேஷ் அண்ட் சுனில். ஆல் தி வெரி அவங்களுக்கு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு பார்க்கலாம். எஸ் 20,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ்ல டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 3,13,000. இளைய தளபதி ஸ்பெஷல்ல வந்து நீங்க விளையாடுனதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. as a true இளைய தளபதி ஃபேன் நீங்க சொன்னீங்க, ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஒரு ரோஜா தோட்டத்துக்குள்ள போயிட்டு எந்த ரோஜா வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது சார், அந்த மாதிரி சார் எங்க தளபதி எடுத்தீங்க. ஒரு அற்புதமான விஷயம் அது. ஸோ அவரும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தார் கேள்விகளுக்கு பதில். ஸோ ஹார்ட் லக். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். பட் இம்ரான் அண்ட் பத்ரி ஆர் டூ ஸ்ட்ராங். இவங்க ரெண்டு பேரில் யார் கோலிவுட் கிங் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து ரெண்டு பேருமே கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா டைமிங் பார்த்து அடுத்த கோலிவுட் கிங் கேள்விக்கு நம்ம போவோம். இப்போ ரெண்டு பேருமே தப்பாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த வாரம் கோலிவுட் கிங் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் யாராவது கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா கோலிவுட் கிங் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கப்படும். ஓகே, த ஃபைனல் கோலிவுட் கிங் கொஸ்டின். அந்த கோலிவுட் கிங் கொஸ்டினும் கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா த டோட்டல் அமௌண்ட் இஸ் ஆல் யோர்ஸ். ஓகேங்களா, வித் லாட் ஆஃப் அதர் ப்ரைஸஸ். இந்த கேள்வி 15,000 rupees worth question. So all the very best to Badri and Imran. Okay? VV Creations என்பதன் VV என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் A விஜய் வித்யா, ஆப்ஷன் B வித்யா விஜய், ஆப்ஷன் C விக்ட்ரி விஜய், ஆப்ஷன் D வெற்றி விஜய். Your time starts now. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு வந்து லாக் ஆகிருப்பீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துடலாம். ஸோ லைட்ஸ் ப்ளீஸ்.
சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி கான்ஃபிடென்ட் போத் ஆஃப் யூ. ஸோ ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் பி வித்யா விஜய் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ரவுண்டுக்கு முதல்ல வந்து பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்லிருக்கீங்க. 15,000 worth 30,000 rupees. இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் அமௌண்ட் 3,43,000. விவி கிரியேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியுங்க, விஜய் சாரோட ஓன் ப்ரொடக்ஷன் பேனர், அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. யார் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார்னு நினைக்கிறேன். அவர் தான் ஃபஸ்ட் பண்ணார் நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, ஆனால் கம்ப்யூட்டர் என்ன நினைக்குதுன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டரும் பத்ரி தான் நினைக்குது. Congratulations, Badri. Very good, very good, very good. You're very confident about this whole, all the questions. All the very best. இம்ரான், நீங்களும் நல்லா விளையாண்டீங்க, பட் கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்க. பட் இருந்தாலும் வந்து டைமிங்கில் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு அவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஹார்ட் லக் டு யூ, பட் குட் ஜாப், வெரி குட் ஜாப். தேங்க்யூ வெரி மச். ஸோ பத்ரி, அதான் உங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ 3,43,000. இப்போ நான் கேட்க போற the final கோலிவுட் கிங் கேள்வியை கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த 3,43,000 is all yours. Ready? நீங்க இப்ப தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்களோ, அதாவது இந்த ஷோல from the first question till now நீங்க 41,000 rupees சம்பாரிச்சிருக்கீங்க. அதுல 50% கேஷ் அது வந்து உங்களுக்கு தரப்படும். அதோட வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ 3,43,000க்கான கேள்வி கேட்கலாமா? நடிகர் விஜயின் ரோல்ஸ் ராய்ஸ் கார் எண் மற்றும் மாடல். ஆப்ஷன் ஏ TN07 VV 0008 Phantom, TN07 VV 0004 Ghost. Option C TN07 SA 0008 Ghost. And the final option D is TN07 BE 0004 Phantom. Your time starts now. Time's up. Vijay in Rolls Royce car in N மற்றும் model. Very close question. அவர் வண்டி பார்த்துருக்கீங்களா? புது வண்டி? One of the most expensive car in the world. இந்த புக்ஸ்லாம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிற the only actor விஜய். சங்கர் சார் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அகோரம் பிரதர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இளைய தளபதி வச்சிருக்கிற வண்டியோட கார் நம்பர் மற்றும் மாடல் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க? ஆப்ஷன் டி நினைக்கிறேன். ஆப்ஷன் டி கொடுத்துருக்கீங்க. TN07 BE 0004 Phantom அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தது கரெக்டாக நீங்கள் வந்து கோலிவுட் கிங்கா இல்லை தப்பா, பட் ஸ்டில் அ ட்ரூ இளைய தளபதி ஃபேனா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். It's a tough one. It's a very close call. Hard luck.
பட் வெரி குட். பட் நீங்கள் வந்து உங்க எல்லாத்த விட நிறைய கேள்விகளுக்கு பதில் கரெக்டாக சொல்லியிருக்காரு இவரு. ஆனால் கிட்டத்தட்ட அவரும் கரெக்டாக அதே தான் சொல்லியிருக்காரு, இம்ரானும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து டோட்டலாக வந்து 14 questions கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 15th question நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணீங்க. ஹார்ட் லக், பட் ஆல் இஸ் வெல். ட்ரூ இளைய தளபதி ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். பத்ரி கம்மியர் ஃபர்ஸ்ட் வந்து பூர்விகா மொபைல்ஸ், கோலிவுட் கிங் மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க சார்பாக 20,500க்கு செக். இது மட்டும் கிடையாது, சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் 10,000 rupees worth ஹோம் தியேட்டர். அடுத்ததாக smartshoppers.in வழங்கும் 15,000 rupees worth டிஜிட்டல் கேமரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இளைய தளபதி ஸ்பெஷல் கோலிவுட் கிங் பார்த்தீங்க. ஸோ அடுத்த வாரம் 8 மணிக்கு சந்திக்கலாம். உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது வெங்கட் பிரபு மற்றும் பத்ரி அண்ட் இளைய தளபதி ஃபேன்ஸ். டாடா, பாய், see you.